ராஜேஷ் வருஷம் அப்படி பார்க்கும்போது நமக்கு கிரை நம்பர் குற்ற எண் 3/2021 அந்த வழக்கில் டவர் அமைக்கிறதுக்காக உங்களுக்கு வந்து 40 லட்சம் பணம், அது இல்லாமல் வந்து ஒவ்வொரு மந்த்து 40,000 கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அவர்கிட்டருந்து கிட்டத்தட்ட 30 லட்சம் அவர்கிட்டருந்து பணத்தை வந்து அபகரிச்சிருக்காங்க. அதில் தொடர்புடைய குற்றவாளிகளை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதில் அவர்களை கைது செய்து 4 பேரையும் இங்கே வந்து கொண்டு வந்திருக்கோம். அவங்கள்ட்டேருந்து கிட்டத்தட்ட 3 லேப்டாப்பு, அது இல்லாமல் 46 செல்ஃபோன்ஸு, அது இல்லாமல் கிரெடிட் கார்டு, பேங்க்கு, அவங்க அக்கௌண்ட் புக்கு, அது போன்ற அவங்களுக்கு அது மாதிரி போலி ஐடி போன்ற வந்து பறிமுதல் செய்து இங்கே அவங்களை கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் அந்த கேஷு 1 லேக் இது அவங்கள்ட்டேருந்து வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு இணையதளம் சம்பந்தமாக என்சிஆர்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பில் நம்ம உள்ளே போய் அந்த இணையதளத்தில் பார்க்கும்பொழுது இது போன்ற அவங்க வேறு ஏதாவது குற்ற வழக்குகளில் நம்ம இந்தியா ஃபுல்லாகவே எங்கே தொடர்பு இருந்தாலும் அதுவுமே தெரிய வரும். அதையும் வந்து நம்ம வந்து புலன் விசாரணை செய்து அதுலேயுமே வந்து கண்டறியப்படும். அது இல்லாமல் அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ்லாம் தொடர்ந்து மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து எவ்வளோ அவங்க பேங்க் அக்கௌண்ட்லாம் ஃப்ரீஸ் பண்ணி அதுலேயும் வந்து இதில் ரெக்கவரி பண்ணுவோம். இதனால் வந்து இது மாதிரி இணைய குற்றங்கள் வந்து இப்போ அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இது வந்து பொதுமக்கள் வந்து எச்சரிக்கையோடும் கவனமோடும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது மோசடி நிகழும் பொழுது இம்மீடியட்டாக வந்து 1930 ஹெல்ப்லைன் நம்பர் இருக்குது. அதில் வந்து உடனே வந்து அவங்க தொடர்பு கொண்டாங்கன்னா அட்லீஸ்ட் ஃபர்தராக அவங்க பணம் அவங்க போய் சேர்கிறதுக்கு முன்னாடி அது ஃப்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த அமௌண்ட் கிடைக்கிறதுக்கும் வழிவகை செய்யப்படும். இந்த வழக்குலையுமே நம்ம உடனடியாக வந்து நடவடிக்கை எடுத்து கிட்டத்தட்ட 9 லட்சம் அவங்களுக்கு வந்து திரும்ப ஃப்ரீஸ் பண்ணி பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அவங்க திரும்ப ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். அது இல்லாமல் வேறு இவங்க இது சம்மந்தமாக வேறு வழக்குகளில் இவங்களோட வேறு எந்த வழக்குகளில் ஈடுபட்டுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தொடர்ந்து புலன் விசாரணை செய்கிறோம். இதில் வந்து தொடர்ந்து முயற்சி செஞ்சு 15 நாளைக்கு மேலே அங்கே டெல்லியிலலாம் கேம்ப் பண்ணி இந்த குற்றவாளிகளை 4 பேரையும் கைது செய்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து நம்ம ரேஞ்சிலேயே நம்ம டீம் தான் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு இது மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து காவல்துறை தலைவர் மற்றும் சரக துணைத் தலைவர் வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதில் எல்லாமே வந்து வெல் குவாலிஃபைடு, எல்லாம் வந்து ஐடி ஃபீல்டில் வந்து வெல் குவாலிஃபைடு. ஏற்கனவே இந்த ஒரு குரூப்போடு சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தனியாகவே இவங்களே வந்து இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவங்க இன்னும் எவ்வளோ வழக்குகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம அந்த என்சிஆர்பியில் போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்கும் போது இந்தியா லெவல்லே ஏதாவது அவங்க அஃபென்ஸ் பண்ணியிருந்தா அதுவுமே வந்து டிடெக்ட் ஆகும். இதில் ஸோ ஓகே சார், ஓகே.